இதுதான் அந்த வாடிற கட்டமைப்பு. இப்படி ஓலை மட்டைகளால் கட்டி இப்படி வேந்து இந்த ஸ்லாய்களை யூஸ் பண்ணி தான் அந்த வாடியை கட்டுவாங்க. நார்மலாக அந்த கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த சாதாரண வீடுகள் வந்து இந்த மாதிரி கட்டமைப்புலாம் இருக்கும். அதே மாதிரி ஒரு இதானது. இதில் இருக்கிற மெயின் டாஸ்க் என்ன சொன்னால் யானைகள் வந்து இந்த ஏரியாவில் வந்து கூட வந்து தெரியும் நைட்டில், ஏர்லி மார்னிங், இப்படி நிறைய இடங்களில் வந்து இந்த ஏரியாவில் தெரியும். ஸோ இந்த யானைகள்லேருந்து இந்த வாடியை பாதுகாக்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனை. இப்படி வயல் ஏரியாவில் அப்படி இருந்து கொண்டு இந்த வாடியிலிருந்து நாங்கள் சாப்பிட்றது வந்து ஒரு தனி சுகம் என்று சொல்லலாம். உண்மையிலே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். இந்த மாதிரி இடங்களுக்கு வாரது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து எங்களுக்கு கட்டாயம் தரும். அந்த மாதிரி இடங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதில் எனக்கும் ஒரு ஹாப்பினஸ். இந்த அருகு வயல், இது வாடி. இதில் இருந்து அந்த வயல்களை வந்து மெயினாக பாதுகாப்பாங்க. இரவில் நித்திர ஓடுறது, சாப்பிட்றது, ஒரு சின்ன வீடு மாதிரி தான் இது. இது வந்து இப்போ ஒவ்வொரு தரம் வயல் செய்ய ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே வந்து இதை வந்து ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. இந்த புதுசாக வந்து ஓலை மட்டும் எல்லாம் எடுத்து புதுசாக கட்டி தான் இந்த இதை வந்து ஒவ்வொரு தரமும் வந்து புது விதம் வந்து டிசைன் பண்ணி செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து இப்போ இருக்கிற ஆட்களுக்கு தெரியுமோ தெரியாது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மெயினே வந்து நான் இந்த வீடியோஸ் போகிறதுக்கான ரீசன் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து விரும்பி அதை செய்யணும். இங்கே பாருங்கள், வயல் ஃபுல்லாக தண்ணி, வயலுக்கு போய் தண்ணி பாய்ச்சி கொண்டுருக்கிறோம். இதில் ஒரு சின்ன ஒரு கிணறு ஒன்று அடிச்சிருக்காங்க. இந்த கிணறுல வந்து தண்ணியை குடிக்கலாம். ஃபுல்லாக வயல்வெளி தான். வளர்ச்சி வந்து வயல்வெளி தான். இதுதான் வந்து வாடி. இது வந்து அவுட்டோர் செட்டப் இதுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தெரியாத இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.